பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மசூதிகள் போல் திருவரங்கமும் திருப்பதியும் ஆய்வுக்கு வருமா என கேள்வி எழுப்பி உச்சநீதிமன்றத்தை உச்சிக்குடுமி மன்றம் என ஜாதி ரீதியாக விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு விமர்சித்திருப்பது சர்ச்சையாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதியில் உள்ள ஜமா மசூதி ஹிந்து கோவிலை இடித்து கட்டப்பட்டது என கூறி மசூதியை ஆய்வு செய்ய ஒருவர் பொதுநல மனு அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் அரசு அதிகாரிகள் ஆய்வுக்கு சென்றபோது அங்கிருந்த இஸ்லாமியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கலவரமாக மாறி 5 பேர் உயிரிழந்தனர். இந்த சூழலில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, அயோத்தி ராமர் கோவில் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் இந்துக்களுக்கு அநியாயமாக நிலங்களை வழங்கியதாகவும் ஞானவாபி மற்றும் இத்கா மசூதிகளின் மத தன்மையை மாற்ற இந்துக்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நிலவி வந்த ஒரு வழிபாட்டு இடத்தின் சமய தன்மையானது அந்த நாளில் நிலவி இருந்தவாறு அதே போன்று தொடரும் என வழிபாட்டு இடங்கள் சட்டத்தின் 4வது பிரிவு கூறுவதாகவும், வழிபாட்டு இடங்கள் சட்டத்தில் அடங்கியுள்ள ராமர் ஜென்ம பூமி, பாபர் மசூதி என பொதுவாக அறியப்பட்ட வழிபாட்டு இடத்திற்கும் இடம் தொடர்பான உரிமை வழக்கு மேல்முறையீடு எவற்றிற்கும் பொருந்தாது என கூறுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்துக்கள் சொல்வது போல பிற மதத்தவர் வழக்கு தொடர்ந்தால் திருவரங்கம் மற்றும் திருப்பதியின் மதத்தன்மையை நீதிமன்றம் ஆராயுமா என கேள்வி எழுப்பிய வன்னியரசு உச்ச நீதிமன்றத்தை உச்சிக்குடுமி மன்றம் என ஜாதி ரீதியாக விமர்சித்துள்ளார்.